பாரதிராஜா சொல்லுங்க, கர்நாடகாவில் தமிழக வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு சிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டது குறித்து சொல்லுங்க. அதாவது கடந்த 12ஆம் தேதி காவிரியிலிருந்து தண்ணீர் திறந்துவதற்கு எதிராக இந்த கன்னட அமைப்பினர் போராட்டம் நடந்தாங்க. இந்த போராட்டத்தின் போது குடோனில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான 32 பேருந்துகள் ஒரே இடத்தில் எரிக்கப்பட்டது. இது தொடர்பாக இதுவரை 500க்கும் மேற்பட்டவர்களும் விசாரணை நடத்தப்பட்டு இதுல 192 பேர் மீது எஃப்ஐஆர் ஃபைல் செய்யப்பட்டது. குறிப்பா அதாவது இது ஒட்டுமொத்த கலவரத்தினுடைய நிலவரம். குறிப்பா இந்த ஒரு பேருந்து எரிப்பு 32 பேருந்து எரிப்பு வழக்குல மட்டும் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பா ஒரு பெண் முக்கிய குற்றவாளியாக ஒரு பெண் பாக்கியா என்பவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவர் எதுக்காக கைது செய்யப்பட்டார் அப்படின்றத பார்க்கும்போது அவர் கையில பெட்ரோல் கேன் இருந்ததா சொல்லப்படுது. அதனாலேயே போலீசார் அவரை முக்கிய குற்றவாளியா அந்த இடத்துல நிறுத்தி அவரை மீது வழக்கு பதிவு செஞ்சு கைது செய்யப்பட்ட தகவல் வெளியா இருக்கு. இந்த நிலையில் இது தொடர்பா பல்வேறு கேள்விகள் எதிர்கட்சிகளும் இங்குள்ள பல்வேறு அமைப்பினரும் எதிர்த்து ஆளும் காங்கிரஸ் அரசு வச்சாங்க. இதை தொடர்ந்து இந்த வழக்கு உடனடியாக இன்று பிற்பகல் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசாருக்கு, அதாவது மாநில சிஐடி போலீசாருக்கு மாற்றப்படுகிறது என்று கர்நாடக உள்துறை அமைச்சர் பரமேஸ்வர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. இதே போல இந்த வழக்கில் ஏற்கனவே இந்த டிசிபிக்கள் இடமாற்றம், அதாவது சட்ட ஒழுங்கு சீர்குலைந்ததற்கு டிசிபிக்கள் இடமாற்றம் செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில இந்த கலவரத்தை, அதாவது அன்று நடந்த அந்த பேருந்து எழுப்பு சம்பவத்தின் போது அந்த இடத்தில் இருந்த பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் சரியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்ற ஒரு அடிப்படையில் 7 போலீசாரும் சஸ்பெண்ட் செய்யப்பட உள்ளதாக தற்போது தகவல் வெளியாகுது. இது தொடர்பாக டிஜிபி இன்னும் சற்று நேரத்தில் செய்தியாளர்களை சந்திக்க தற்போது டிஜிபி மீட்டிங் அங்க போயிட்டு இருக்கு. இந்த மீட்டிங்ல இந்த வழக்கில், அதாவது இந்த ஒட்டுமொத்தமாக இந்த இரு மாநிலங்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்தி இந்த குறிப்பிட்ட தமிழக பேருந்துகள் அதே போல தமிழக வாகனங்கள் தாக்கப்பட்டது தொடர்பா அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றத்தில் கருத்து கேட்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக அவங்க மத்திய அரசுக்கும் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டியிருக்கு. அது தொடர்பாக இப்போ டிஜிபி கிட்ட ஆலோசனை கூட்டம் போயிட்டு இருக்கு. இந்த கூட்டத்திற்கு பிறகு அதாவது இந்த பேருந்து எரிப்பு சம்பவம் சிஐடிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. மற்ற அந்த இடங்களில் நடந்த அந்த கலவர சம்பவங்கள் அது குறித்த அறிக்கையும் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசுக்கு அனுப்பப்பட உள்ளது. தமிழக லாரி ஓட்டுநர்கள் தாக்கப்பட்டாங்க. இது தொடர்பாக ஏதேனும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா? கைது நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக, அதாவது இந்த 7 பேர் என்று கைது செய்யப்பட்டிருக்காங்க. பாக்கியா உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கு. அந்த தனிப்பட்ட அந்த KPN 32 பேருந்துகள், அந்த தனியார் பேருந்துகள் எரிக்கப்பட்ட வழக்கு விவகாரம்னா இது தாண்டி 192 பேர், இந்த 7 பேரும் சேர்த்து 192 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க மேல எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இதுதான் குறிப்பான விஷயம். 192 பேர் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு. இதை தாண்டி 500 பேரிடம் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு. இவர்கள் மீதும் இந்த எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக அந்த வீடியோ ஆதாரங்களை போலீசார் மிக நுணுக்கமாக யார் அந்த சம்பவத்தில் ஈடுபட்டாங்க அப்படின்றது இங்க இருக்கிற ஊடகங்கள்ல பதிவாகியிருக்க அந்த வீடியோ காட்சிகள், அதே போல அந்த பகுதியில பொருத்தப்பட்டிருக்க சிசிடிவியில பதிவான அந்த காட்சிகள், அதே போல போலீசாரால் எடுக்கப்பட்ட அந்த காட்சிகள், ரேபிட் ஆக்ஷன் போர்ஸ் அவங்க எடுத்த அந்த காட்சி எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்தமாக இந்த கலவர சம்பவத்தில் யாரா ஈடுபடுறோம் எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது மட்டுமல்லாது இந்த மத்திய அரசுக்கு அனுப்பக்கூடிய அறிக்கையில இந்த ஒட்டுமொத்த இந்த கலவரத்துக்கு காரணமா எல்லாரும் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு தங்கள் தரப்பு நியாயத்தை விளக்குறதுக்காக தாங்கள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு அறிக்கையை அவங்களுக்கு சமர்ப்பிப்பாங்கன்றதுக்கான ஆலோசனை கூட்டம் தான் தற்போது நடந்து வருது. அது முடிந்த பிறகுதான் போலீசார் அடுத்த கட்டம் என்ன பண்ண போறாங்கன்றது நமக்கு தெரியும். தற்போது வரைக்கும் 192 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில கர்நாடகா இந்த கன்னட அமைப்பை சேர்ந்த வாட்டாள் நாகராஜ் என்பவர் ஒரு 20ஆம் தேதி மீண்டும் ஒரு போராட்டம், பந்து போராட்டம் அப்படின்னு ஒரு அறிவிப்பை சொல்லியிருக்காரு. ஆனால் இது குறித்து அரசு சார்பில் இனிமே பந்து போராட்டம் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என்று அரசு சார்பில் உறுதியாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போ 20ஆம் தேதி வாட்டாள் நாகராஜ் பந்த் அறிவிக்க போறதா சொல்லியிருந்தீங்க. இப்போ தற்போது அங்க கர்நாடகாவில் நிலவரம் எப்படி இருக்கு? தமிழர்கள் வசிக்கும் பகுதிகளில் அவங்க எப்படி அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன பாரதிராஜா? பொதுவாக இங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் வாழும் பகுதி அப்படின்னு பார்க்கும்போது போலீசார் உண்மையிலே சொல்லணும்னா பலத்த பாதுகாப்பு போட்டிருந்தாங்க. ஆனா இந்த சாலைகளில் தமிழக வாகனங்கள் அதுலதான் போலீசார் கவனக்குறைவாக இருந்ததாக கூறப்படுது. இதனாலேயே சட்ட ஒழுங்கு சீர்குலைந்தது. தமிழர்கள் வாழும் பகுதியில் மட்டும் எந்த விதமான இதுவரைக்கும் பிரச்சனை ஏற்படல. இந்த ஏற்பட்ட ஒட்டுமொத்த கலவரங்களுமே பாத்தீங்கன்னா அந்த சாலைகளில் சென்ற வாகனங்கள் இதே ஒரு பொது இடங்கள்ல நிறுத்தப்பட்டது. தமிழர்கள் வாழும் பகுதியில மட்டும் இதுவரைக்கும் ஒரு அசம்பாவித சம்பவம் நிகழ்ந்ததா எங்கேயும் குறிப்பிடப்படல. ஒரு சில இடங்களில் சிறு சிறு சம்பவம், அதாவது வீடுகள் மீது கல்வீச்சு நடந்துள்ளது. அதுக்கும் அந்த சம்பந்தப்பட்ட காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. மீண்டும் ஒரு போராட்டம் நடத்தினால் மீண்டும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் என்ற ஒரு காரணத்தினால அரசு இனிமே பந்து போராட்டத்துக்கு அனுமதி தரமாட்டோம், எந்த விதமான பந்துக்கும் போராட்டத்துக்கும் நடத்த அனுமதிக்க மாட்டோம். ஏற்கனவே பெங்களூர்ல பாத்தீங்கன்னா அந்த கலவரத்தில் தொடர்ந்து உடனடியாக அந்த ஊரடங்கு உத்தரவு போடப்பட்டது, 140 நாள் போடப்பட்டது. மீண்டும் அந்த மாதிரி ஒரு
சட்ட ஒழுங்கு பிரச்சனையை காக்குற வகையில எந்த விதமான நடவடிக்கையும் இடம் கொடுக்க கூடாது என்பதுல அரசு மிக தெளிவாக உள்ளது. ஏன்னா அதனால 20ஆம் தேதி வாட்டாள் நாகராஜ் கேட்டிருக்க அந்த பந்து போராட்டத்திற்கு அரசும் அனுமதி வழங்காது. அவர்கள் தனித்து போராட்டம், அதாவது கன்னட அமைப்பினர் தனித்து போராட்டம் நடத்தும் அரசு அனுமதிக்காது என்று கூறப்படுது. இதுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் இன்றைக்கு நடக்க அந்த கூட்டத்தில் ஆலோசனை பண்ணிட்டு வராங்க.